ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு சில்க் சாரியை எப்படி ப்ரீப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் என்னுடைய சேனலில் சாரீ ப்ரீப்ளீட்டிங் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட்டில் ஒருத்தங்க சில்க் சாரியில் இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது என்னுடைய கிளைண்ட்டோட சாரீ. அவங்க பாக்ஸ் ஃபோல்டிங் சர்வீஸ்க்காக என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க 8 ப்ளீட்ஸ் பல்லு ப்ளீட் கேட்டிருக்காங்க. ஸோ நான் 8 ப்ளீட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ப்ளீட்ஸ் தேவைப்படுதோ அத்தனை ப்ளீட்ஸ் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு கிளிப் போட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ நான் அலைன்மெண்ட் வச்சு ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக கவுண்ட் பண்ணி எடுக்கிறேன். நான் என்னுடைய எல்லா வீடியோஸ்லேயுமே எப்படி ப்ளீட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்க ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் என்ன அதை பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு 8 ப்ளீட்ஸும் இருக்குது. அதை நான் கவுண்ட் பண்ணிட்டு அலைன் பண்ணிட்டு பின் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா அது கரெக்டாக எந்த ப்ளீட் எல்லாமே இருக்கா அப்படின்றத அலைன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பின் பண்ணுங்கள். ஸோ நான் 3 டைம்ஸ், அதாவது என்னுடைய கையளவில் 3 கையளவு எடுத்திருக்கேன். அவங்களுக்கு பேக் சைட் பல்லு ப்ளீட்டுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அயன் பாக்ஸ் சில்க் சாரீங்கிறதுனால நீங்கள் ரொம்ப மினிமமான ஹீட்டில் வச்சு பண்ணிங்கனாவே கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே அயன் பாக்ஸை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை ஹீட்டாக விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்க கிளாத்தில் ஃபஸ்ட்டு அதை ஹீட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாரியில் வைக்கிறேன். மினிமம் ஆஃப் ஹீட்டில் வச்சிங்கன்னா போதும். நீங்கள் உங்கள் கை வச்சிங்கன்னா அந்த ஹீட் பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்தளவுக்கான ஹீட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா சாரீ டேமேஜ் ஆகாமல் நல்லா நம்ம நீட்டாக அலைன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பல்லு ப்ளீட்ஸ் ஃபுல்லாகவே அயன் பண்ணி முடிச்சுட்டேன். அவங்களுக்கு இந்த லென்த்தில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த லென்த்தில் நான் அயன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். அடுத்து இப்போ நான் நம்மளுடைய பல்லு ப்ளீட்லேருந்து நம்மளுடைய செஸ்ட் ப்ளீட் அளவு எந்த அளவுக்கு பண்ணணும்னா நம்ம 2 கை அளவு இருந்தால் சரியாக இருக்கும். அதுலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் சாரீ விட்டு அவங்களுக்கு எடுத்துக்கிறேன். அவங்க 5 ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக அது ஒரு மார்க் பண்ணுறதுக்காக நான் ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். அடுத்து உள்ளே செருகிற அளவு நம்ம 1 ஆஃப் த ஷோல்டர்லேருந்து ஒன் ஹேண்ட் சைஸ் வரையும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அது சரியாக இருக்கும். இங்கேயும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாரீ விட்டு நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த பின் பண்ணியிருக்கிறது தான் என்னுடைய 2 மார்க். இதுக்குள்ளார தான் என்னுடைய சென்டர் ப்ளீட்ஸ் வரப்போகுது. சென்டர் ப்ளீட்ஸ் எத்தனை வைக்கணுங்கிறத டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் தாட்ஸ். நீங்கள் எத்தனை ப்ளீட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக வச்சிங்கன்னா நிறையா வரும், கொஞ்சம் பெருசாக வச்சிங்கன்னா கம்மியாக வரும். நான் இவங்களுக்கு 6 ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். கரெக்டான சைஸில் 6 ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அந்த 2 பின்னையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேயே அந்த ப்ளீட்ஸ் அலைன் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு ஈவனாக சைஸில் கேப் விட்டு அலைன் பண்ணிவிட்டு நான் அதை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு பின் போட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈவனான அமௌண்ட் ஆஃப் சைஸ் அதில் இருக்கணும். இப்போ நான் அந்த பக்கம் இருக்க எக்ஸ்ட்ரா சாரியும் இந்த பக்கம் இருக்க எக்ஸ்ட்ரா சாரியும் ஒன்றா பிடிச்சி ஒரு பின் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா நம்ம எடுத்துருக்க அந்த ஹிப் ப்ளீட் கரெக்டாக அலைன் பண்ணுறதுக்கு இதை சும்மா ரஃபாக ஒரு ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரீ ஃபுல்லாக அந்த சைடு போயிடும். ஸோ நம்ம இந்த சைடு பல்லு அதாவது ப்ளீட் அலைன் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி அலைன் பண்ணுறேன். அடியில் இருக்க ப்ளீட்லேருந்து ஆரம்பிக்கணும். அடியில் இருக்க ப்ளீட்டை ஃபஸ்ட்டு நேராக வச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்க ப்ளீட்டெல்லாம் ஒன்று மேலே ஒன்று சைஸ் ஈவனாக இருக்கிற மாதிரி கரெக்டாக வைக்கணும். நான் அங்கே 6 ப்ளீட்ஸ் வச்சேன் இல்லையா? ஸோ இப்போ அந்த 6 ப்ளீட்டுமே எனக்கு இருக்குது. 6மே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து நீட்டாக அலைன் பண்ணி வைக்கணும். நான் அதை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா நான் ஒரு பின் போட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எண்ட் ஆஃப் த சாரீ வரையும் பண்ணணும். இப்போ நான் இந்த பண்ண சாரியை கீழே தள்ளிவிட்டு அடுத்த இருக்க 5 எக்ஸ்ட்ரா சாரியை அதே மாதிரியே நீட்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி நான் பின் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்க போகிறேன். சில்க் சாரியில் அயனிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சில்க் சாரியை பொறுத்தவரையும் நம்ம ஹீட்டை ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். மேக்ஸிமம் ஆஃப் ஹீட் போயிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப மினிமம் ஹீட் வச்சிங்கனாலும் உங்களுக்கு சாரீ அயன் ஆகாது. ஸோ கரெக்டான ஹீட் வச்சுட்டு நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு கிளாத்தில் போட்டு அந்த ஹீட் ஃபஸ்ட்டு செக் பண்ணி உங்கள் கை வச்சு பாருங்கள். ஹீட்டு உங்கள் கையில் பொறுக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை சாரியில் யூஸ் பண்ணலாம். சில்க் சாரிங்கிறது
சீக்கிரமாகவே ஹீட் வச்சிங்கன்னா டக்குன்னு அது பொசுங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப இதுவுமே ஈஸி தான். சில்க் சாரியில் பண்ணுறது டிஃபிகல்ட் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், டாப் அண்ட் பாட்டம் நான் அதை அயன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நீட்டாக அயன் கொடுத்திங்கன்னா ப்ளீட் ஃபுல்லாக வெளியே வராமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நான் அதை ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு பின்னை, அந்த பின்னை ரிமூவ் பண்ணிடுறேன். உள்ளர சிறுகிற பக்கம் வந்து மேலே இருக்கணும், இப்போ செஃப் ப்ளீட்டாக வர்றது வந்து உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. மாற்றி பண்ணிட்டீங்கன்னா சாரீ கொலாப் ஆகிடும். இப்போ நான் வந்து செஃப் ப்ளீட் எடுக்க போகிறேன். பல்லு ப்ளீட்டை கீழே போட்டு அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு செஃப் ப்ளீட் எடுக்க. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக நீங்கள் பல்லு ப்ளீட் எடுத்த லைன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதுலேருந்து நார்மலாக எடுத்து ரஃபாக ஒரு அலைன்மெண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கரெக்டான சைஸ். என்னுடைய கிளைண்ட் வந்து அவங்களுக்கு வந்து செஸ்ட் சைஸ் வந்து 32 இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரியே உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் வச்சு நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அயன் பாக்ஸில் ஹீட் செக் பண்ணிவிட்டு சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத சாரியில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அயன் பாக்ஸை வச்சு அயனிங் கொடுங்க. ரொம்ப மெதுவாக அயன் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அயன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லைட்டான ப்ரெஷரில் அயனிங் பண்ணிங்கனாலே ரொம்ப நீட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சாரீ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அயனிங் பண்ணணும். ஹீட்டை மட்டும் கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹீட் மேக்ஸிமமாக கம்பல்சரி இருக்கவே கூடாது. சாரீ சில்க் சாரீங்கனால நான் அயன் பாக்ஸில் சில்க் மோடு வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் காட்டன் சாரீனா காட்டன் மோடு வச்சுக்கோங்க. அதுலேயும் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் முக்கியம். ஸோ இப்போ மேலே அயன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கீழே நமக்கு தேவைப்படும். அதுக்காக நான் சாரியை கீழே தள்ளிவிட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சாரியை வந்து அதே மாதிரியே ப்ளீட்ஸை கொஞ்சமாக அலைன் பண்ணி லைட்டாக சும்மா கொஞ்சமாக ஒரு அயனிங் கொடுக்குறேன். அது வந்து ரொம்ப நமக்கு விசிபிளாக கோடு மாதிரி தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ லைட்டாக நமக்கு இருந்தால் போதும். அதுக்காக லைட்டாக ஒரு அயனிங் நான் கொடுக்குறேன். இந்த ஸ்டெப்ஸில் வந்து காமன் ஃபார் ஆல் சாரீஸ். எந்த சாரீஸ்க்காக இருந்தாலும் இதே ஸ்டெப் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. சாரீஸை பொறுத்து அதனுடைய ஹீட் அதில் என்ன மோட்டில் வைக்கணும் அதெல்லாம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எந்த சாரியாக இருந்தாலும் இதெல்லாம் பண்ணுறது ஈஸி தான். ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். இப்போ நான் வந்து செஸ்ட்டு ஹிப் ப்ளீட் எல்லாமே அயன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் சாரீ அப்படியே உல்ட்டாவாக போடுறேன். நம்ம எடுத்து அந்த சென்டர் ப்ளீட் வந்து கீழே இருக்கிற மாதிரி உல்ட்டாவாக போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க சாரீஸை ஃபோல்ட் பண்ணுறேன். எனக்கு பாக்ஸ் ஃபோல்டு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸை கான்சன்ட்ரேட் பண்ணி நான் ஃபோல்ட் பண்ணுறேன். நம்ம எடுத்த அந்த செஃப் ப்ளீட் வந்து நடுவில் விசிபிளாக, அதாவது பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது 2 பக்கத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரியாக வச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். நான் ஒரு சைஸ் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து சாரீ கவரில் போட்டு என்னோடய கிளைண்ட்க்கு வந்து கொரியர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற சைஸில் வந்து நான் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வெளியே ஒரு கிளைண்ட்டுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம சாரீ கவர் என்ன சைஸில் இருக்கோ அதை மெஷர் பண்ணிவிட்டு அந்த சைஸுக்கான அளவில் நம்ம சாரீ பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், கிளைண்ட்டுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க சாரீஸை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு என்னுடைய முந்தானை பக்கம் இருக்குது இல்லையா செஸ்ட் ப்ளீட், இந்த செஸ்ட் ப்ளீட் வந்து எந்த அளவில் இருக்கணுங்கிறதையும் நான் மெஷர் பண்ணிவிட்டு இப்போ நான் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண போகிறேன். என்னுடைய சாரீ சைஸ் வந்து இந்த அளவில் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த அளவில் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் Pavi Artistry அதுலேயே நீங்கள் என்ன கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரைடல் புக்கிங்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் சர்வீஸ் வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.